ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக சூர்யா சார் நடிச்சுட்டு வர படம் தான் கருப்பு. சமீபத்தில் சூர்யா சார் நடித்து வெளிவந்த எந்த ஒரு படத்துக்கும் நல்ல விமர்சனங்களை கொடுக்கவே இல்லை. ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை தான் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இந்த கருப்பு படத்தில் சூர்யா சார் கம்பேக் கொடுத்து மாசா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இதனால ரசிகர்களுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படத்தின் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த படம் எப்போ வெளியிடுவீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக எதிர்பார்த்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி ஒரு தனியார் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டப்ப இந்த படத்தை குறித்து அப்டேட்டை சொல்லிட்டாரு. ட்ரீம் வாரியர் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துல சூர்யா, த்ரிஷா, நட்டி, சிவதா, இந்திரன்ஸ், அனகா, மாயா ரவி உள்ளிட்ட பலரும் இதுல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாய் அபயங்கர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கருப்பு படம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆரம்பத்துல தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டு இருந்தோம். ஆனா இந்த படத்தோட கிராபிக்ஸ் பணிகள் எல்லாம் அதிகமா இருந்திருக்கு. அதனால சரியான நேரத்துல வெளியிட முடியாம போயிடுச்சு. கருப்பு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சதா சொல்லி இருக்காங்க. இந்த படத்துல சூர்யா சார் டான்ஸ்ல அசத்தி இருக்காரு. ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் எஃபெக்ட் போட்டு டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரப்போற தீபாவளிக்கு இந்த படத்துல இருந்து ஒரு சாங்கை ரிலீஸ் பண்றதா ஆர்ஜே பாலாஜி அப்டேட்டை கொடுத்துட்டாரு. சூர்யா சாரோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட்டத்துல இருக்காங்க. சூர்யா சார் கம்பேக் கொடுத்து நடிச்சிருக்க இந்த மாசான கருப்பு படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.